உங்க காரியம் வெற்றியா நடக்கணுமானா என்ன செய்யணும்? வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, அதை பின்பற்றினீங்கன்னா எல்லாம் சக்சஸ் ஆயிரும். அப்படியா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன காரியம்? சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முதல்ல உங்களுடைய வழிகளை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் தான் என் நம்பிக்கை, அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் ஒரு காரியம் செய்யறா, யாரும் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஊரே ஒண்ணு திரண்டாலும் தடுக்க முடியாது, உலகமே ஒண்ணு சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் செய்ய தீர்மானிச்சுட்டா, அப்புறம் எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் உங்க பட்சத்துல இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணா யாருமே தடுக்க முடியாது. மந்திரவாதம் தடுக்க முடியாது, எந்த பிசாசின் கிரிகளையும் தடுக்க முடியாது. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணணுமானா உங்க வழிகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். உங்க விருப்பப்படி நடந்துகிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்ச எப்படி? வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம நானும் ஜெபிக்கிறான் வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே, வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களேன்னா வாய்க்காது. முதல்ல வழிகளை ஒப்பு கொடுக்கணும். உங்க நம்பிக்கை எது மேல? உங்க படிப்பு மேல, பட்டத்தின் மேல, திறமை மேல வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன், உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொன்ன மனிதர் மேல வச்சிருக்கீங்களா? அதுல இருந்து வெளியே வந்து கர்த்தர் தான் நம்பிக்கை, அவர் தான் அப்படின்னு சொல்லி பாருங்க, காரியம் வாய்க்கும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குதோ, இதுவரை தெரியாம இருந்துட்டேனே. இப்ப சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் வழிகளை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், உன் மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, நீங்க அற்புதம் செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்.